பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலவெளியில் நாம் யாவரும் உன்னதமான இறைவனை நோக்கி செபிக்கவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், நாம் தொழுது கொள்ளவும் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கின்றோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை விசேஷமாக அற்புதமாக புது ஜீவனை கொடுத்து புது ஆற்றலை கொடுத்து அவர் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றார். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நாம் அவருடைய சமூகத்தில் நின்று துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது பரிசுத்தால நாம் நிரப்பப்பட்டு நாம் ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் தூயவராய் இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்த தூயவராய் இருக்கின்றார். ஆகையால் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின உன்னதமான இறைவனே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து எங்களை பலன்சாலியாய் மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கண்ணன் இமை போல பாதுகாத்து பராமரித்து எங்களை புது படைப்பாக ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. புகழ்கின்றோம் ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க எங்க மேல ஒவ்வொருத்தர் மேல அன்பு வைத்தது கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தயவு இல்லாம, உம்முடைய கிருபை இல்லாம ஆண்டவரே எங்களால ஒவ்வொரு நாளும் வாழ இயலாது ராஜா. இன்றைக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்து எங்க ஒவ்வொருத்தரையும் உம்மை தொழுது கொள்ள இந்த பாக்கியத்தை தந்து இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. புகழ்கின்றோம் தகப்பனே. அப்பா, இந்த காலவேளையில் ஜெபிக்கிற ஜெபங்கள், துதிக்கிற துதி ஆராதனைகள், இறை வாக்குகள் யாவருக்கும் ஆண்டவரே இது ஆசீர்வாதமாய் இருப்பதாக, இதை கேட்கிற அனைவரும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாராக ராஜா. ஆவியானவரே, நீர் ஒவ்வொருத்தரோட துணை என்று நீர் வழி நடத்துவீராக. உங்களுடைய தூயாவியானவர் தான் இவர்கள் ஒவ்வொரு மத்தியிலும் இருந்து அசைவாடி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் யாவரும் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லுவோம். திருச்சபை மக்களே, தூய திருச்சபை மக்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார், வாருங்கள். ஆமென். நாம் யாவரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகையால் ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய திரு சமூகத்தில் வந்து அவரோடு சேர்ந்து ஆர்ப்பரித்து நாம் அவருடைய நாமத்தை கொண்டாடுவோமாக. Yes, mighty Father, thank you, Jesus. Hallelujah. Yes, God, Jesus. Amen. திருச்சபை மக்களே, தூய திருச்சபை மக்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார், வாருங்கள். திருச்சபை மக்களே, தூய திருச்சபை மக்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார், வாருங்கள். ஆமென். உலகத்தின் ஒளி நீங்கள் என்று உணர்ந்தே வாழுங்கள். ஆமென். நம்ம ஒளியை கொடுக்கக்கூடிய மக்களாய் இருக்கிறோம். இருள வாழக்கூடிய மக்கள் அல்ல. நம்மளுடைய ஒளியால அநேக ஜனங்கள் ஒளியில வாழ ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். ஆமென். Thank you, Father Jesus. ஆமென். உலகத்தின் ஒளி நீங்கள் இன்று உணர்ந்தே வாழுங்கள். இருளின் அடிமைத்தனத்தை விட்டு மறுரூபமாகுவோம். உலகின் ஒளி நீங்கள் இன்று உணர்ந்தே
ஆமே. ஆமா பிரியமானவர்களே, இந்த காலத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு கடைசி காலத்தில் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கு. ஏனென்றால் ஆண்டவருடைய ராஜ்யம் அது சமீபத்தில் இருக்கு. ஆகையால் நம் யாவரும் இருளின் அடிமை கணத்தை விட்டு நம்ம மறுரூபமாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வோமாக. Yes, Father Jesus. Hallelujah. Praise the Lord. ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் அவர் திரு சமூகத்தில் நின்று அதற்காக ஒளியின் மக்களாக நாம் வாழ்ந்து நம் வழியாக அநேக ஜனங்கள் மீட்பு அடைய ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் அவருடைய கருவியாக பயன்படுத்த அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இன்று முதல் வாசகத்தில் இப்படியாய் ஆண்டவருடைய வாக்கு சொல்வது, ஒருவன் மன திரும்பி பாவத்தை விட்டு மன திரும்பும் போது அவனுக்குள் தூய ஆவியானவர் செயல்பட்டு அதன் வழியாக அவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்வார் என்று பார்க்கிறோம். ஆகையால் நம் யாவரும் நம் தீச்செயல்களை விட்டு நம் பாவமான இந்த உலகக்குரிய இன்பங்களை ஒதுக்கிவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழும் போது அவர் நம்மளை உன்னதமான ராஜ்யத்துல அவரோடு சேர்ந்து மகிழ்விக்கிற கூடிய கிருபை நம் ஒவ்வொருத்தருக்கும் தருவார். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி நம் இறைவாக்குக்காக ஜெபிப்போம். ஏனென்றால் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்கிறதே ஆண்டவருடைய இறைவாக்கு, நம்மை சுத்தமாக்குறதே ஆண்டவருடைய வெளியேற பெற்ற இறைவாக்கு தான். ஆகையால் இறைவாக்குக்காக கண்களை மூடி பாரத்தோடு ஜெபிப்போம். சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீமைகள், உங்ககிட்ட விட முடியாத இருக்கக்கூடிய தீச்செயல்கள் எதா இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய வாக்குனால என்னுடைய தீமையெல்லாம் ஆண்டவரே என்னை விட்டு விலக வேண்டுமாப்பா. எனக்கு வந்திருக்கிற சோதனைகளை ஆண்டவரே நான் ஜெயம் பெற என்னோடு நீர் பேசுவீராக அப்பா என்று சொல்லி இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின பரலோக தேவனே, இந்த கால வேளைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே நல்லவர், நீர் எங்களுடைய அன்பை செய்கிறவர் அப்பா. உம்முடைய அன்பையே நீ சிலுவையில எங்களுக்காக மறித்து ரத்தத்தை சிந்தி நீர் வெளிக்காட்டின தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வெளியேற பெற்ற அந்த அன்புனால இன்றைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் சுதந்திரமாக இந்த உலகத்துல வாழ எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜீவனை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதுவே பாவத்தின் இருள அடிமைத்தனத்தில் வாழ்ந்த எங்க ஒவ்வொருத்தரையும் உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்த நசரனாகிய இயேசுவே, உம்மை நாங்க துதிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகின்றோம் ராஜா, உம்மை புகழ்கின்றோம் ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த தொலைக்காட்சியை பார்த்துக்கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை மனமாற்றுதல செய்யுங்க, என் தீச்செயல்கள் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ இவர்கள் மேல் நம்முடைய தூய ஆவியானவர் அசைவாடும்படிக்காக ஜெபிக்கிற ஒருவன் மன திரும்பி அந்த பாவ சேற்றிலிருந்து விலகி தன்னையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் போது உம்முடைய தூய ஆவியானவர் தான் இவர்களை ஆண்டவரை நிரப்பப்பட்டு உமக்கு
உமக்குரிய மக்களாக வாழ இவர்களை நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க பேச போகிற ஒவ்வொரு இறைவாக்கின் வழியாக இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றுதலை நீர் கொடுக்குவீராக ராஜா. ஆண்டவரே, நீங்க தான் அப்பா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பராமரித்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் அவர் தொற்றிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக உரிமை சொத்தை கொடுத்து அவர் நம்மை வழி நடத்துகின்றார். ஆகையால் நம் யாவரும் இப்பொழுது வெளியேற பெற்ற இறைவாக்கை கேட்டு நம் அதன்படி வாழ்வோமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று ஆண்டவர் உயிர்ப்பின் 3ஆம் நாளில் ஒன்று கூடியிருக்கின்றோம். உயிர்த்த ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களை அவர் சந்தித்து வருகின்றார். ஆக இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் தியானிக்கும் போது மகதலேனா மரியா கல்லறைக்கு வெளியே நின்று மிகுந்த வேதனையோடு அழுது கொண்டிருந்தார். இன்று நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 11 18 வரைக்கும் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். கல்லறைக்குள் குனிந்து பார்த்தபோது அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஓர் தலைமாட்டிலும் ஒருவரும் கால் மாட்டில் ஒருவரும் அவர்கள் அமர்ந்திருப்பதை கண்டார். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவரிடம், என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் எங்க வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார்கள். நண்பரே மக்களே, மரியாக்குள் எவ்வளவு ஒரு ஆழ்ந்த துக்கம் பாருங்க. என் ஆண்டவரை காணவில்லையே, அவர் எங்கு வைத்தனர் தெரியவில்லையே. நாம் ஒவ்வொருவரும் இந்த ஒரு ஆழமான எண்ணத்துக்குள் வர வேண்டும். அன்றைக்கு மரியாவுடைய சூழ்நிலை நினைத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒருவர் இறந்து விட்டார். அந்த இழப்பு எப்படி இருக்கும்? அந்த வீட்டில் துக்கத்தோடு வேதனையோடு, ஐயோ பிரிந்து விட்டாரே. அதுக்கும் மேல மரியாவுடைய வாழ்க்கையில துக்கம் அதிகரித்து கொண்டிருந்தது. அவரை சென்று பார்த்த போது அவர் அங்கு இல்லை. அவர் அழுது கொண்டே இருந்தால், ஐயோ என் ஆண்டவர் எங்கு வைத்து விட்டார். என் அன்புரிய மக்களே, நன்றாக கவனித்து பாருங்க. இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் எந்த உள்ளத்தோடு ஏக்கத்தோடு அவரை எதிர்பார்க்கிறோம் என்பது மிக மிக அவசியம். உன் உள்ளம் ஆண்டவரை எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும். நீ எந்த அளவினால் அளப்பியோ அதே அளவினால் உனக்கும் அளக்கப்படும் என்று சொன்னவர் ஆண்டவர். அப்படி என்றால் எந்த நம்பிக்கையோடு நீ கடவுளை நோக்குகிறாயோ அந்த நம்பிக்கையோடு அவர் உனக்கு வெளிப்படுவார் என்பது பொருள்படும். ஆகவே இன்றைக்கு பாருங்க, வாசகத்தை வாசிக்கும் போது அவர்கள் அழுகையோடு வானதூதரிடம் பேசுகின்றார்கள். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த போது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கே நிற்பவர் இயேசு என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் பார்த்தும் இவர்தான் ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் அவன் மனதெல்லாம் உள்ளமெல்லாம், ஐயோ என் ஆண்டவர் இழந்து விட்டோமே என்ற எண்ணத்திலேயே நிரம்பி இருக்கிறது. சில நேரங்கள்ல பாருங்க, நாம கூட பயணம் செய்து கொண்டே இருப்போம். பல சிந்தனைகள் தலையில் இருக்கும். இந்த சிந்தனைகளிலே சொல்லும் போது எதிரிலே வருகிற நமக்கு தெரிந்தவர்கள் வந்தால் கூட அவர்களுடைய இமேஜ், அந்த முகம் நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்தாலும் அது சிந்தனையில போய் இருக்காது. நாம போய்கிட்டே இருப்போம். உடனே அவங்க தட்டி கேட்பாங்க, என்ன நேரடியா பார்க்காமலே போயின்னு இருக்கிற,
அப்பதான் உங்க நினைவுக்கு சாரி நான் வேற சிந்தனையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும். இதே போலதான் மரியாளுடைய துக்கம், மரியாளுடைய வேதனை, இயேசுவின் இழப்பு அவள் சிந்தனையை நிரப்பியிருந்தது. அது அவள் கண்களை கூட மறைத்து விட்டது. அவளால் இயேசுவை காண முடியவில்லை. ஆகவே இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்துக் கொண்டார். ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என்று சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்லுவேன் என்று சொன்னார். எவ்வளவு ஒரு பிரியம் பாருங்க. என் நண்பரி மக்களே, இன்னைக்கு நீ நானும் கூட இயேசுவை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். உன் ஆண்டவரை அருகில வைத்துக் கொள்ளணும்னு என்ன இருக்குதா? மனசு இருக்கலாம். அதுக்கான முயற்சி என்ன? இன்றைக்கு மரியா பாருங்க, விரைந்து ஓடினாள், கல்லறைக்கு ஓடினாள், அங்கு இல்லாதை கண்டு அழுது புலம்பினாள். அவருடைய ஏக்கமெல்லாம், ஐயோ என் ஆண்டவர் இல்லையே, வைக்கப்பட்ட இடத்தில் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டே இருந்தது. நாம் விவிலியத்திலே அடுத்தடுத்து வாசிக்கிறோம். ஆனால் இது உடனே நடந்ததல்ல. பல மணி நேரங்கள் அவள் காத்து கொண்டே இருந்தாள், பல மணி நேரங்கள். ஆகவே ஆண்டவருடைய தோற்றம் கூட அவளுக்கு சிந்தனையில் கொண்டு வர முடியவில்லை. ஏன்? அவள் சிந்தனை எல்லாம் அழுகையில் சூழ்ந்திருந்தது. உடனே அவர் தோட்டக்காரர் என்று நினைத்து அவள் கேள்வி கேட்டாள். இயேசு அவரிடம் மரியா என்று அழைத்தார். மரியா என்று சொன்ன உடனே மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்று சொன்னார். ரபுனி என்றால் பொருள் என்ன? எபிரேய சொல்லில ரபுனி என்ற வார்த்தைக்கு எபிரேய சொல் என்னவென்றால் போதகரே என்று அர்த்தம். ரபுனி என்ற வாக்கு எபிரேய சொல். அது தமிழில் மொழிபெயர்க்கும் போது போதகரே என்று அர்த்தம். பாருங்க, மரியா ஆண்டவரை போதகரே, அவர் மரியா என்று சொன்ன உடனே அவர் தெரிந்து கொண்டார், ஐயோ என் ஆண்டவர் வந்து விட்டார். ஏனெனில் மரியா என்று ஆண்டவர் அழைப்பார். உங்க வீட்டுல பாருங்க, எல்லாருக்கும் ஒரு பெட் நேம் வச்சிருப்பாங்க. அந்த குரலை நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. திடீரென்று அவங்க எங்க இருந்தாலும் அந்த குரல் கொடுத்த உடனே உன் சிந்தனைக்கு, ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க, இல்ல அப்பா கூப்பிடுறாங்க, இல்ல கூட பிறந்த கூப்பிடுறாங்க, உன் நினைவுக்கு கரெக்டா அவங்க பேரும் இமேஜும் வந்துடும். ஏனெனில் அந்த குரல் இது யார் அழைப்பது என்பதை நினைவுக்கு உடனே கொண்டு வந்துவிடும். இதே போலதான் அவள் கவனக்குறைவை எப்படி சரி பார்த்தால் பாருங்க. ஆண்டவர் மரியா என்று சொன்ன உடனே அவள் அறிந்து கொண்டாள், ஐயோ இது என் ஆண்டவருடைய குரல் ஆயிற்று என்று திரும்பி பார்த்து ரபுனி என்று அழைத்தாள். நன்றி மக்களே, உன் வாழ்க்கையில என்னைக்காவது ஆண்டவர் சந்திக்கணும்னு உனக்கு ஒரு ஆசை இருக்கா? வரணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் எப்படியாவது என் ஆண்டவரின் குரல் என் காதில் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் வரணும். அப்போதுதான் நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியும். அது உன் ஏக்கத்தில் இருக்கணும். உனக்குள் ஏக்கம் வந்து விட்டாலே ஆண்டவர் உனக்கு தோன்ற ஆரம்பித்து விடுவார். இப்போது இருக்கிற ஏக்கம் போதவில்லை, இப்போது இருக்கிற ஏக்கம் குறைவானது. என் அன்பு கிறிஸ்தவர்களே, உனக்குள்ள இன்னும் விசுவாசம் பெருகணும். என் ஆண்டவரை காண முன் நான் இறக்க மாட்டேன் என்று நீங்க தீர்மானிக்கணும். நன்றி மக்களே, வாழ்க்கையில வாழ்வது முக்கியமல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்வது முக்கியம். விருப்பம் போல வாழ்வது முக்கியமல்ல, விரும்பி வாழ்வது முக்கியம். விருப்பம் போல வாழ்ந்தால் அதுக்கு விதிமுறைகள் இருக்காது. விரும்பி வாழ்ந்தால் விதிமுறைகள் இருக்கும். விரும்பி வாழ்வது அதற்காகவே வாழ்கிறோம் என்பதற்கு பொருள்படும். ஆகவேதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் திருத்துது பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் சாப்டர் 2 2ஆம் அதிகாரம் 36 41 வரைக்கும் வாசகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். கடவுள் என்ன செய்தாராம் பாருங்க. ஆண்டவரும் என்றால் என்ன? என்னை ஆள்கிறவர், நம்மை ஆள்கிறவர், அகில உலகங்களை ஆள்கிறவர். ஆண்டவர் என்றால் ஆள்கிறவர் என்பது பொருள். ஆக ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். மெசியா என்றால் என்ன? மீட்பர், திருப்பொழிவு செய்யப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என் அன்பு மக்களே, பேதுரு சொல்லுகின்றார் பாருங்க,
நீங்க அவரை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுளோ அவரை மெஸ்ஸியாவாக, ஆண்டவராக அவர் எழுப்பினார். நீங்கள் அனைவரும் உறுதியாக இதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்ட அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய், ஏன்னா அவன் நடந்த அநியாயம் அவன் கண்ணு முன்னால இருக்குது இல்ல, சட்டத்துக்கு விரோதமான தண்டனை. சட்டத்தில் ஒன்றிருக்க இவங்க கொடுத்த தண்டனை அது பல மடங்கா இருந்தது. கேட்கிறான் மேய்க்கிறான் யாருமே இல்லை, ஏன்னா சட்டம் அவங்க கையில் இருக்கிறது. இன்றைக்கு உலகில் அப்படிதான். எவரிடத்தில் சட்டம் இருக்கிறதோ அவங்க யார் சொன்னையும் கேட்க மாட்டாங்க. அவங்க விரும்புகிறது தான் செய்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு உலகத்துல இதான் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய அரசர்களை தொடங்கி சின்ன சின்ன ஏரியால இருக்கிற அரசர்கள் வரைக்கும் அவங்க சட்டத்தை தான் செய்ய நினைக்கிறார்கள். மக்களுக்கு சேவை என்று நினைப்பது கிடையாது. காரணம் அவர்கள்தான் சுப்பீரியர் என்ற காரணம். எனக்கு மேல ஒருவர் இருக்கிறார் என்று எவரும் நினைப்பது கிடையாது. ஆகவே இன்றைக்கு விருப்பம் போல வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் நீங்க பாருங்க, அவங்க செய்த தவறை உணர ஆரம்பித்தார்கள். உள்ளம் குத்தினது. இன்னைக்கு நாம கூட பைபிளை படிக்கும் போதுதான் உள்ளம் குத்தம். வெறும் சொல்றத மட்டும் கேட்கறதுனால வராது, படிக்க ஆரம்பிக்கணும். திருவிழியத்தை படிக்க படிக்க நம்ம உள்ளம் குத்த ஆரம்பிக்கும். ஏனெனில் அது பல தவறுகளை, நாம செய்கிற தவறுகளை படம் போட்டு காட்டும். என்னென்ன செய்கிறோம் என்று விலாவரியாக அதை எடுத்து சொல்லும். இதான் அன்றைக்கு நடந்தது. பேதுரு அவர் பேசத் தொடங்கினார். அப்போது அவர் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற தூதர்களையும் பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இன்னைக்கு நாம கேட்கிறோமா நான் என்ன செய்யணும்னு? இல்லையே. பேச்சுக்கு எதிர் பேச்சு தானே இருக்கிறது. நாம் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்வீர்கள், நீங்கள் ஒன்று புரிந்து கொண்டு அதற்கு இன்னொரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். அங்கு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்ன? நான் செய்தது தவறு என்று உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் இல்லாமல் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ளுதல் வாழ்க்கையிலே வரவே வராது. உள்ளம் குத்தப்படணும். நான் செய்தது தவறு, நான் பேசுவது தவறு, இப்படி வாழ்வது தவறு, இப்படி நான் நினைப்பது தவறு, இப்படி நான் பார்ப்பது தவறு என்று ஒவ்வொரு கட்டத்திலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில தூய்மையாக்குகிற நேரங்கள் வந்து கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் மேல் இருக்கிற ஏக்கம், நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும். பெருகினால்தான் ஆண்டவர் உன்னை சந்திக்க ஆரம்பிப்பார். ஆகவே இப்ப கேட்கிறாங்க பாருங்க, நான் என்ன செய்யணும் என்று பேதுருவை கேட்டவுடனே அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனமாறுங்கள். அது போதும். என்ன மனமாறுதல்? இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து இனிமே எப்படி வாழணும்னு தீர்மானம் பண்ணி வாழும்படி வாங்க. நீங்க மனமாறுங்கள். உங்கள் பாவத்தில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். பேதுரு ஆண்டவரின் முதல் சீடர். அவர் எவ்வாறு சொல்லுகிறார் பாருங்க. மனமாற்றுதல் மிக அவசியம். என்ன மனமாற்றுதல்? செய்கிற பாவங்கள் எது பாவம் எது சரி என்று கண்டுணர வேண்டும். அது நம்ம சுய ஞானத்தினால் முடியாது, நம்ம சுய அறிவினால் முடியாது. ஏனெனில் நம்ம அறிவுகள் உலகத்தில் இருந்து வந்திருக்கிறது. உலக அறிவினால் எது பாவம் எது சரி என்று முற்றிலும் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு சிலதை தான் அறிந்து கொள்ள முடியும். ஆக முற்றிலும் அறிய வேண்டும் என்றால் விண்ணுலக அறிவு நமக்கு வேண்டும். அந்த விண்ணுலக அறிவு கொடுக்கக்கூடியது திருவிவிலியம், பைபிள். திருவிவிலியத்தை படிக்கணும். இந்த கடவுள் வாக்குகளை படிக்க படிக்கத்தான் நமக்கு விண்ணக அறிவு வரும்போது பூலோகத்திலே நம்ம பேச்சில, நம்ம சிந்தனையில, நம்ம பார்வையில எத்தனை தவறுகளை செய்கிறோம் என்று அது நம்மை விவரித்து காட்டும். இதுதான் மனமாற்றத்தின் அடையாளம். அப்படி என்றால் நாம் முற்றிலும் மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகம் எடுத்து வாசிக்க வேண்டும், பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டும். நீ படிப்பதற்கு நேரத்தை கொடுக்கணும்.
ஒரு 1/4 மணி நேரம் தான். only 15 minutes, it's enough. ஒரு நாளைக்கு யார் யாருக்கோ நேரத்தை கொடுப்பீங்க. ஒரு 15 minutes, only 15 minutes. You read today's mass reading, it's enough. இன்னைக்கு திருப்பலி வாசகத்தை கேலண்டர்ல கிடைக்கும். மொபைல்ல கூகுள்ல போட்டீங்கன்னா டுடேஸ் மாஸ் ரீடிங் போட்டு பாருங்க, டப்புன்னு கிடைக்கும். எடுத்து வாசிங்க. ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உனக்கு இருந்தால், நீ நம்புகிற இயேசு உனக்கு தரிசனமாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், அல்லது அவருடைய குரலையாவது நான் கேட்கணும் சாரத்துக்கு முன்னால என்ற நோக்கம் இருந்தால், பைபிளை படிங்க. அப்போதுதான் அவர் உனக்கு தோன்றுவார். ஏனெனில் முதல் சீடர்கள் விவிலியத்தை தவிர வேற எதையுமே போதிக்கவில்லை. முதல் 600 ஆண்டுகள், 600 years, only பைபிள் was there. விவிலியத்துக்காக தன் உயிரை கொடுத்தார்கள். கடவுள் வாக்கை மட்டுமே சிந்தனையில நிறுத்தினார்கள். வேறு எவரையும் கொண்டு வந்து நிறுத்தி கலப்படமாக்கவில்லை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை விவிலிய வாக்கின் மேல் கவனத்தை செலுத்தினால் மீட்பு கிடைக்கும். ஆகவேதான் பாவத்திலிருந்து விடுதலை. ஏனெனில் பாவத்தை உணர்த்தக்கூடியது, இது தவறு இது சரி என்று உணர்த்தக்கூடிய இருக்கின்ற ஒன்று அது பைபிள் மட்டும்தான். இதை படித்தால் தான் நாம செய்கிறது சரி தவறு என்று உணர்த்துகிற அந்த உள்ளம் கிடைக்கும். ஆகவே நன்றி மக்களே, இங்கு பேதுரு சொல்லுகிறார் பாருங்க, மனமாறுங்கள். மனமாற்றத்தின் அடையாளம் என்ன? தீச்செயலை விட்டு நற்செயலுக்கு வருவது. மனமாற்றத்தின் அடையாளம் என்ன? தீய வார்த்தைகளை நிறுத்திவிட்டு நல்ல வார்த்தைகளை பேச தொடங்குவது. மனமாற்றத்தின் அடையாளம் என்ன? கோபத்தின் கண்களை காட்டுகிலும் அமைதியான கண்களை காட்டி அனைவரையும் ஆண்டவர் பால் ஈர்த்து கொள்வது. இவையெல்லாம் பைபிளை படிக்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும். ஆகவே என்ன உரைக்கிறார் பாருங்க, திருமுழுக்கு பெறுங்கள், இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்போது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். தூய ஆவியின் அனுபவம் பெறாதவர்கள் விண்ணுலக வாயிலை கூட எட்டி பார்க்க முடியாது. தூய ஆவியை கொடையாக பெறுங்கள். மனமாற்றத்திற்கு பிறகு நாம் எப்போதுமே நல்வழியில் செல்லணும், பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும். நல்வாக்கை செய்யணும்னா தூய ஆவி இருந்தால் தான் முடியும். ஆக வெறும் மனமாற்றம் மட்டும் முக்கியம் அல்ல, மனமாற்றத்தை தொடர்ந்து வாழ்க்கையில் கொண்டு போக வேண்டும் என்றால் தூய ஆவி மிக அவசியம். We must receive the Holy Spirit, the God Spirit. It will lead in righteous way. It will protect. It will guide. It will be there always in your heart. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்து உன்னை நடத்துவார். பேதுருவை நடத்தினது போல இயேசுவை பிடித்த போது பேதுரு ஓடி போய் விட்டார். ஆனால் இப்ப பாருங்க, தைரியமா நின்று பேதுரு அவங்க மத்தியில பேசுகிறார். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். நன்றி மக்களே. ஆகவே நின்று சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியான உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது. உங்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் கேட்கிற உங்கள் பிள்ளைகளுக்கும், அது மாத்திரமல்ல தொலைவில் இருக்கிறவர்கள். பாருங்க, இந்த நிகழ்ச்சி வழியாக நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, தூரமா இருக்கிறீங்க, ஆனால் நாம் சந்திக்கின்றோம். ஏன் தெரியுமா? கடவுள் வாக்கு நிறைவடைகின்றன. இன்றைய வாக்கு பாருங்க, தொலைவில் உள்ள அனைவருக்கும். நான் எங்கேயோ இருக்கின்றேன், நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நம்மை இணைக்கின்றார் கடவுள். இதுதான் கடவுளுடைய வாக்கு. ஆக மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். நெறிக்கெட்ட தலைமுறை என்றால் என்ன? நேர்மையான பாதையில் செல்லாத வாழ்க்கையில் இருந்து, நேர்மையான பாதையை காட்டாத தலைவர்களில் இருந்து விலகுங்க என்று சொல்லிக் கொடுக்கின்றார். விலகிடு. நேர்மையை கற்றுக் கொடுக்காத எவரையும் பின்பற்றாதே. உண்மையை சொல்லிக் கொடுக்காத எவரையும் பின்பற்றாதே. அந்த நேர்மையும் உண்மையும் நீ அறிந்து கொள்ள விவிலியத்தை எடுத்து வாசி.
உன் அறிவு கண்கள் திறக்கப்படும். பாவம் உன்னையும் என்னை விட்டு விலகும். ஆண்டவர் உன்னோடு பேசுவார். என்னோடு பேசினார் ஆண்டவர். 2011ஆம் ஆண்டிலே பெங்களூரிலே சகாயமத ஆலயத்திலே இரவு 11 மணிக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். I given you life to preach my word. எதிரொலி என் காதுகளில் ஒலித்தது. அந்த சத்தங்களை கேட்பதற்கு என்னைக்கும் என் உள்ளம் எந்த அளவுக்கு ஏங்கி இருக்கிறது. அன்றைக்கு கொடுத்த அந்த வாக்கு, அதன் பிறகு உலகமே பயணிக்கின்ற வாயில்கள் திறக்கப்பட்டது. நீ ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவர் குரலை கேட்கணும், ஆண்டவர் பேசுகிறத உன் உள்ளம் எதிர்பார்க்கணும். ஆண்டவர் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார். என் நண்பர் மக்களே, இந்த செய்தி அவங்க கேட்ட உடனே பாருங்க என்ன சொல்லப்பட்டது. உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்ன உடனே அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். 3000 பேர் ஒரே முறை இயேசுவுக்கு சீடராய் மாறினார். என் நண்பர் மக்களே, ஆண்டவர் தூய் ஆவி பொழியும் போது 120 பேர் இருந்தாங்க. ஆண்டவர் பூமியில் நடக்கும் போது 12 சீடர்களை உருவாக்கினார். அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தார், தூய் ஆவியை கொடுத்தார். அவங்க 120 பேரை மாறினாங்க. 120 பேர் மத்தியில பேதுரு எழுந்து நின்று பேசும்போது அந்த வாக்குக்கு செவி கொடுத்தவங்க 3000 மக்கள் இயேசுவோடு இணைந்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? தங்களுடைய வழிகளை நினைத்தார்கள். நான் எப்படி வாழ்கிறேன், நான் எப்படி இருக்கின்றேன், நான் என்ன செய்கின்றேன் உணர ஆரம்பித்தார்கள். இந்த உணர்வு மிக அவசியம். நான் எப்படி வாழ்கிறேன், நான் எப்படி பேசுகிறேன், நான் எதை செய்கிறேன், செய்யக்கூடாததெல்லாம் ஏன் நான் செய்யணும், பேசக்கூடாததெல்லாம் ஏன் பேசணும், வாழக்கூடாத தவறான வாழ்க்கையெல்லாம் ஏன் வாழணும் என்று உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி கேட்டுப்பார். நீ ஆண்டவரை தரிசிக்க ஆரம்பிப்பாய். ஏனெனில் உணர்வு வந்தாலே போதும், உன் பாவங்கள், நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் பரிசுத்தரான உன்னதமான இறைவன் நம் கண்முன் வந்து நிற்பார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பரே மக்களே, ஆண்டவர் உலகிலே தோன்றி காட்சி கொடுக்கிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் காட்சி தினங்கள், அவர் விண்ணேற்றம் அடைகிற வரைக்கும் ஆண்டவரின் காட்சி தினங்களின் வாக்குகளை தான் திருச்சபை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறது. ஆகவே இந்த ஈஸ்டருக்கு பிறகு இன்று 3ஆம் நாள் ஆண்டவரை காணணும் என்ற ஒரு ஏக்கம் வரணும். என் ஆண்டவரை பார்க்கலாம், நான் குரலையாவது கேட்கணும். இந்த 40 நாளுக்குள்ள விண்ணேற்பு விழா வருவதற்கு முன்பாக எப்படியாவது என் ஆண்டவர் குரல் எனக்கு கேட்கணும். ஏங்கி பாருங்க. யார் யாருக்கும் ஏங்குறோம் இல்ல, யார் யாரையோ பார்க்கணும், யாரோடலாம் பேசணும், உனக்கு பிடித்த மாணவங்களுக்கு கூட எல்லாம் பார்க்கணும், பேசணும் ஏங்குறீங்க இல்ல. நீங்க ஆண்டவரை நேசிப்பது உண்மை என்றால் இயேசுவை பார்க்கணும், இயேசுவின் குரலையாவது நான் கேட்கணும். ஏங்கி பாருங்க, நிச்சயம் உனக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே இந்த காலை நேரத்தில் இறைவாக்கை பற்றி பிடித்துக் கொள்வோம். பேதுரு சொன்னது போல தவறான வழிகளில் நடத்துகிறவர்களுடைய சிந்தனைகளை விட்டு விலகி விவிலிய அறிவிலே செல்லக்கூடிய அறிவுக்கு வருவோம். அவர் உன்னை ஆண்டவர் மீட்டு அவர் தரிசனமாவார். இறைவாக்கு இல்லாத உள்ளத்தில் இறைவனை தரிசிக்க முடியாது. கவனம் வச்சுக்கங்க. நீங்க திருவிழித்தை படித்து அந்த வாக்க உள்ளத்துல நிறுத்தி பாருங்க, அந்த கடவுள் உனக்கு தோன்றுவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க அன்பு தகப்பனே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மகதலேன் மரியா, மற்ற மரியா, இவர்களுக்கு தரிசனமாகி அவர்களுக்கு நீ தோன்றினீராச்சா, அழ வேண்டாம் என்று தரிசனமானே. அவர்கள் உம்மை பற்றி பிடித்துக் கொண்டார். எங்களுக்குள்ளும் அவங்க உள்ளத்தில் இருந்த அதே இயக்கம் எங்களுக்குள்ளும் நீர் உருவாக்குமாறு நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உம்மை கண்டு உடைய குரலை கேட்டு உடைய வாக்குகளை நிறைவேற்றுகிற ஒரு பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீர் தாரும். எனக்கு கொடுத்தது போல என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவர் நீ தாமே அனைத்து கிறிஸ்தவர்களையும் என் ஆண்டவர் தட்டி எழுப்பும்படிக்காக செபிக்கிறேன். உமோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்ட ஆண்டவர். நீ தாமே எங்க அனைவரையும் மீட்டுக் கொள்ளும். பேதுரு மறைவுரை சொல்லும் போது 3000 மக்கள் மீட்கப்பட்டார்கள், உமக்குரியவராய் மாறினார்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாட்களிலே நாங்கள் உமக்காக வாழ்ந்து
3000 பேர் கொண்டு வரவில்லை என்றால் அட்லீஸ்ட் ஒரு 12 பேரையாவது உமக்காக பூமியில உருவாக்குகின்ற அந்த பாக்கியம் எங்க ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நீத்தாமே எங்க அனைவரையும் உருவாக்குமாறு நோக்கி வேண்டுகின்றோம். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு நல்ல உறுத்தலை கொடுத்து நல்வழியில் பயணிக்கின்ற ஞானத்தினால் நிரப்பீராக. நீரே தொடர்ந்து காத்து வழிநடத்தும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி வேண்டி உமது ஆசீரோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, கவனம் வச்சுக்கோங்க. இறைவாக்கை அறிவோம், இறைவனுக்காய் வாழ்வோம். அதை அறிய விவிலியத்தை எடுத்து வாசிப்போம். நாங்கள் ஒரு புதிய ப்ராஜெக்ட் தொடங்கி இருக்கிறோம். இல்லந்தோறும் திருவிவிலியம். உங்க வீட்டுல பைபிள் இல்லைன்னா எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இலவசமாக திருவிவிலியம் கொடுக்கப்படும். ஆகவே நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். இல்லந்தோறும் திருவிவிலியம் என்ற ப்ராஜெக்ட் தொடங்கி இருக்கிறோம். நீங்க எங்களோடு ஒத்துழைத்து நீங்களும் எங்களோடு கலந்து கொள்ளலாம். அப்படி கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களுக்கு பைபிளை கிஃப்டா கொடுங்க. நாங்க இல்லாத இடத்துல அதை கொண்டு போய் சேர்ப்போம். ஆக எத்தனை பைபிள் தேவைப்படும்? நிறைய தேவைப்படும். ஆகவே விவிலியம் இல்லாத வீட்டில விவிலியத்தை கொண்டு போய் சேர்த்து மக்களை இறை மக்களாக மாற்ற வேண்டும். இறை மக்கள் இறைவாக்கிலே வாழும்போதுதான் இறைவனுக்குரியவங்களா மாறுவாங்க. ஆகவே எங்களோடு நீங்க தொடர்பு கொள்ளலாம். 890477295295 89044772955 இந்த தொலைபேசியில தேவைப்படுகிறவர்கள், விவிலியம் தேவைப்படுகிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. இல்ல நாங்க கூட விவிலியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு எங்களுக்கு விவிலியத்தை கிஃப்டா கொடுங்க. அதை நாங்க இல்லாத இடத்துல கொண்டு போய் இலவசமாக சேர்ப்போம். ஆக நாம் இணைவோம். இறைவாக்கை இல்லந்தோறும் இறைவாக்கை கொண்டு செல்வோம். இறைவன் தாமே உங்களையும் எம்மையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு சந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே